ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மென்ஸ் ஃபேஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பாக்கெட் ஸ்கொயர்ஸ் பத்தி தான் பேச போறோம். அண்ட் நீங்க சூட் வியர் பண்ணிருக்கிற பர்சனை கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணீங்கன்னா அவங்க பாக்கெட்டுக்குள்ள வந்து ஒரு பீஸ் ஆஃப் கிளாத்தை வந்து உள்ள மடிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பாக்கெட் ஸ்கொயர். அண்ட் இந்த பாக்கெட் ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா சில்க்ல இருக்கு, காட்டன்ல இருக்கு, நிறைய ஃபேப்ரிக்ல இருக்கு. ஸோ ஃபேப்ரிக்ஸ் பத்தி நம்ம பேச வேணாம், இதை எப்படி நம்ம ஃபோல்டு பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த பாக்கெட் ஸ்கொயர் எல்லாம் எதுக்கு ப்ரோ வைக்கிறாங்க அப்படின்னா ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் ஒரு ஸ்டைலுக்காக தான். ஸோ நம்மளோட அந்த அவுட்ஃபிட்டோட ஆஸ்தெட்டிக்ஸை இன்னும் கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்றதுக்காக, ஆஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னு நான் சொல்றது இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாக்கெட் ஸ்கொயர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. இதை எப்படி ஃபோல்டு பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஒரு 10-20 வகையில ஃபோல்டு பண்ணலாம். ஸோ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட் ஃபோல்டுமாங்க, 4 பாயிண்ட் ஃபோல்டு இருக்கு. இப்போ ஃபிளவர் ஷேப்ல எல்லாம் ஃபோல்டு பண்ணி உள்ள வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட கிரியேட்டிவிட்டி இங்க என்ன தோணுதோ எல்லாமே இங்க கொண்டு வரலாம். ஸோ கசகசன்னு ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்படி இருக்கு. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இப்படி கூட நம்ம மடிச்சு உள்ள வச்சுக்கலாம். ஸோ இப்படி கூட நீங்க வந்து மடிச்சு உள்ள வச்சுக்கலாம். ஸோ இங்க என்ன தோணுதோ அது எல்லாமே இங்க பண்ணலாம். பட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 5 டிஃபரெண்ட் ஃபோல்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். அது ஏன் ப்ரோ 5 மட்டும் சொல்றீங்க அப்படின்னா 2 கைண்ட் ஆஃப் ஃபோல்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஃபார்மல் சிச்சுவேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மீதி 3 ஃபோல்டுமே ஸோ அன்ஃபார்மல் சிச்சுவேஷன்ஸ், அதாவது கேஷுவல் சிச்சுவேஷன்ஸ்க்கெல்லாம் நீங்க அதை வியர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நீட்டா நம்ம ஃபோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இதை வந்து நம்ம ஃபார்மலா அப்படி வச்சுக்கலாம். அண்ட் பாய்ஸ், இந்த டாபிக் நம்ம ஃபர்தரா டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் சூரியபுத்ரா பிரிங்கராஜ் ஹேர் ஆயில பத்தி நான் ஒரு 2 லைன் சொல்லிக்கிறேன். சூரியபுத்ரால வந்து ரோஸ் பெட்டல் ஃபேஸ் வாஷ்க்கு அண்ட் சீயக்கா தூள் அண்ட் பிம்பிள் அண்ட் ஆக்னி ரிமூவர் அண்ட் அதே மாதிரி சூரியபுத்ரா ஃபேர்னஸ் ஃபேஸ் பேக், இந்த 4 ப்ராடக்ட்டுக்குமே நான் ரிவ்யூ வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஹேர் ஆயிலுக்கு இன்னும் நான் ரிவ்யூ வீடியோ போஸ்ட் பண்ணல. பட் கூடி சீக்கிரம் நான் போஸ்ட் பண்ணுவேன். பட் பர்சனலா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆயில் தான். பிகாஸ் முன்னாடி எனக்கு எக்ஸசிவா ஹேர் ஃபால் இருந்துச்சு. இந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா எனக்கு ஹேர் லாஸ் ஆயிடுச்சு. பட் இந்த ஆயில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஹேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ முன்ன அளவுக்கு எக்ஸசிவா வந்து முடி கொட்டுறது இல்ல. அண்ட் என்னோட ஸ்கேல்ப் ஹெல்த், ஐ மீன் ஸ்கேல்ப் கண்டிஷன்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால நான் சொல்றேன் இந்த பாயிண்ட்டை. ஜஸ்ட் ஸ்பான்சருக்காக நான் சொல்லல, என்னுடைய ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ. அண்ட் இந்த ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 15 டேஸ் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ லாட் ஆஃப் எஃபர்ட் போட்டு இந்த ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இதோட பிரைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹையா தான் இருக்கும். பட் உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் ஒரு தீர்வா இருக்கும். அண்ட் இந்த ஃபவுண்டர் சூரியபுத்ரா ஃபவுண்டர் கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்க ஆடியன்ஸ் கிட்ட. ஸோ நான் வந்து என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்லிடுறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு சொட்டை விழுந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல சொட்டை விழுந்துருச்சு, இந்த ஆயில் அப்ளை பண்ணா அந்த இடத்துல எல்லாம் முடி வளருமா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா வளராது. பட் உங்களோட ஹேர் ஃபால் எக்ஸசிவா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதாவது மறுபடியும் முடி கொட்டாம இருக்கும். ஸோ அதுதான். அண்ட் ஆல்சோ உங்களோட ஸ்கேல்ப் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். ஸோ அவ்வளவுதான். அண்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல மட்டும்தான் அவைலபிள். ப்ராடக்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஸோ நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட queries எல்லாமே தீர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ப்ராடக்ட் வாங்கலாம். ஸோ பாய்ஸ், கமிங் பேக் டு த டாபிக். ஸோ பாக்கெட் ஸ்கொயர், ஸோ இதை வந்து எப்படியெல்லாம் ஃபோல்டு பண்ணலாம் நான் ஃபோல்டு பண்ணி காமிச்சிடறேன். ஸோ அந்த வீடியோவை பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபோல்டு வந்து பார்த்தீங்கன்னா தி கிளாசிக் ஃபோல்டு தான். ஃபர்ஸ்ட் உங்களோட பாக்கெட் ஸ்கொயரை திருப்பிடுங்க. திருப்பினதுக்கு அப்புறம் கீழே ஒரு பெண்ட் அண்ட் லெஃப்ட் சைடு ஒரு பெண்ட் அண்ட் நம்ம நார்மலாக கர்ச்சி ஃபோல்ட் பண்ணுற மாதிரி தான். கடைசியாக உங்களோட பாக்கெட் விட்த்துக்கு தகுந்த மாதிரி மடிச்சிருங்க. அண்டு ஸோ அதுக்கப்புறம் உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுருங்க. ஸோ இந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கலைஞ்ச மாதிரி இருக்கும், இது அவ்வளோ க்ளீனாக இருக்காது. அண்ட் இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிரசிடென்ஷியல் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ நம்ம முன்னாடி பண்ண மாதிரி சேம் ஃபோல்டு தான். ஸோ மேலே ஒரு தடவை அண்ட் லெஃப்டில் ஒரு தடவை அண்ட் பாக்கெட் விட்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மடிச்சிடணும். பட் இந்த வாட்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ அந்த அன்க்ளீன் சைடு அப்படியே விட்டுட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எலகண்ட்டாக இன்னும் கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கும். ஸோ இந்த டாப் போர்ஷனை நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கலாம். கிளாசிக் ஃபோல்டும் சரி, பிரசிடென்ஷியல் ஃபோல்டும் சரி, 2 ஃபோல்டுமே வந்து ஃபார்மல் ஒகேஷன்ஸ்க்கு நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். அண்ட் பார்க்கறதுக்கு சிம்பிளாக எலகண்ட்டாக இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், த தேர்ட் ஃபோல்டு வந்து பார்த்தீங்கன்னா பஃப் தான். உங்களோட ஃபிங்கரை யூஸ் பண்ணி அந்த 3 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி இப்படி எடுத்துருங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, அந்த கீழே இருக்கிற அந்த எக்ஸசிவான அந்த ஃபேப்ரிக்கை நீங்கள் ஒரு தடவை ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த மேலே தெரியிற அந்த பார்ட்டை அப்படியே உங்களோட பாக்கெட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நீங்கள் செமி ஃபார்மல் ஒகேஷன்ஸ்க்கு எல்லாம் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். கேஷுவலாக எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். பட் ஃபார்மல் ஒகேஷன்ஸ்க்கு இது சூட் ஆகாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பஃப். சேம் உங்கள் 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி பிஞ்ச் பண்ணிடுங்க. பட் இந்த வாட்டி நம்ம அதை தலைகீழாக திருப்பி ஸோ இப்படி ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம்
ஸோ இந்த அப்படியே அங்கங்கே நீட்டிகிட்டு இருக்கிற இந்த பாக்கெட் ஸ்கொயரை நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ கேஷுவல் சிச்சுவேஷன்ஸ்க்கு எனக்கு பிடிச்ச ஒரு ஃபோல்டு இது தான், ரிவர்ஸ் பஃப். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அண்ட் இது எக்ஸாக்டாக சூப்பராகவே இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், தி லாஸ்ட் ஃபோல்டு வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் ஃபோல்டு. ஸோ உங்கள் கை இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஸோ லைட்டாக இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணிவிட்டு இப்படி ரோல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்படி ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த கிளாத், அந்த சில்க் பாக்கெட் ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் ஃபார்மில் வரும். ஸோ இப்போ நான் எடுக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துருங்க. முடிஞ்சால் என்னை விட நல்லாவே ஃபோல்டு பண்ணுங்கள். ஸோ இது பார்க்குறதுக்கு ரோஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ரோஸ் ஃபோல்டு. ஸோ அந்த ரோஸ் எடுத்து நீங்கள் வந்து உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் வந்து கேஷுவல் சிச்சுவேஷனுக்கு தான். நான் முதல்ல காமிச்ச ஃபர்ஸ்ட் 2 வந்து ஃபார்மல் சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. கடைசி 3மே வந்து நீங்கள் கேஷுவல் சிச்சுவேஷன்ஸ்க்கு வியர் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் அந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் சப்போர்ட் இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கும், ப்ரோ ஒரு சூட் இருந்தா தானே ப்ரோ நான் வந்து பாக்கெட் ஸ்கொயர்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ என்ன கேட்டீங்கன்னா நீங்க எல்லாருமே ஒரு சூட் வச்சிருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னா வேணாம், பட் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஒரு வெல் ஃபிட்டிங் பக்கா சூட் எல்லாருமே வச்சிருங்க. ஏன்னா உங்க காலேஜ்ல உங்களுக்கே தெரியும் நிறைய பிரசன்டேஷன்ஸ் நீங்க எடுப்பீங்க, போத் இன்ட்ரா காலேஜ்னாலும் சரி இல்ல இன்டர் காலேஜ் ஃபங்க்ஷன்னாலும் சரி. ஸோ மற்ற காலேஜஸ்ல போய் நீங்க பிரசன்டேஷன் பண்ணும்போது ஓல்டு ஸ்கூல் ஸ்டைல்ல பிரசென்ட் பண்ணாம, ஐ மீன் ஒரு ப்ளூ ஷர்ட் போடுவாங்க, ஒரு பிளாக் பேண்ட், ஒரு பிளாக் ஷூ. ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபார்மல்ஸ் வியர் பண்ணி பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்கும் ஒரு வெல் ஃபிட்டிங் சூட்ல நீங்க ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் நம்ம ஊர்ல வந்து சூட் வியர் பண்றது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு மேட்டர்லாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஒரு பாம்பர் ஜாக்கெட், லெதர் ஜாக்கெட், ஒரு ஸ்வெட்டர், ஸோ ஹூடிஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். பட் ஒரு சின்ன சின்ன ஸ்டைல் கைட்லைன்ஸ் இருக்கு, அது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சூட் வந்து அப்படியே பக்காவா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ நீங்க மைண்ட்ல நினைக்கிற மாதிரி அந்த மாடல்ஸ் மாதிரி நம்மளால சூட் வியர் பண்ண முடியும். லைக் கப்ளிங் எப்படி வியர் பண்றது, ஒரு வாட்ச், ஒரு டை, பாக்கெட் ஸ்கொயர், அண்ட் அதே மாதிரி இந்த லேப்பல் ரோஸ், சின்ன சின்ன ரூல்ஸ் இருக்கு. ஸோ என்னுடைய அப்கமிங் வீடியோஸ்ல நான் கண்டிப்பா போஸ்ட் பண்ணிடுவேன். இன்னும் 2 daysல நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன். அந்த வீடியோவை பாருங்க, பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் சூட் எவ்வளவு ஈஸியா நீங்க வியர் பண்ணலாம் அண்ட் அதுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவ்வளவுதான். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் மறக்காம போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸை என்னால் ரீச் பண்ண முடியும், எல்லாருக்கும் வந்து ஃபேஷன் சொல்லி தர முடியும். அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து பார்க்குறேன். Until that, bye from Sanju.